இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இண்டஸ்ட்ரியலில் ஒரு பக்கம் போய்க்கிருந்தாலும் ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ்னஸ்ஸாக நம்மளுக்கு இருக்குன்றக்காண்டி எங்கள் அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்மள்ட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அது ஃபுல்லாகவே லெமன் ஃபுல்லாமே இது பண்ணியிருக்கோம். உண்மையிலே விவசாயம் பண்ணுறது பெரிய லாபம் தரக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்டா எல்லா ஒரு விவசாயமுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கேன். உள்ளே எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நட்டம் வரும்ன்ற முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ பிஸ்னஸ் ஓரியண்ட்டாக நம்ம என்னதான் டெவலப் பண்ணி போய்க்கிருந்தாலும் கூட ஒரு விவசாயத்தில் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அது ஒரு தனி ஃபோக்கஸில் பண்ணிக்கிறேங்க. இப்போ நாங்கள் ஒரு லெமன் நட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட்டுக்கு ஒரு தடவை ஒரு கண்டு வச்சுருக்கோம். இப்போ இது நட்டு வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு மகசூல் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இந்த இடையில இருக்கிற வியாபாரி தான் வந்து நல்லபடியாக இருக்காங்க ஒழிஞ்சு ஒரு விவசாயியோ இல்லை ஒரு வாங்குகிற மக்களோ இதில் பயனடையலை. ஏன்னா எங்கள்கிட்ட கிலோ வந்து 30 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. அதே இது கிலோ வந்து 100 ரூபாய்க்கு வந்து இடையில இருக்கிற தரகர் விற்கிறாங்க. கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்துறது ஒரு ஆள். அதே இது எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 80 ரூபா டு 100 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கிறாங்க. மக்கள் வந்து இது யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா இது நம்மளும் எல்லா விவசாயம் இது பாடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் உசிலம்பட்டியில் 58 கிராம் கால்வாய்க்காண்டி நிறைய பேர் வந்து மறியல் பண்ணுறாங்க தண்ணி இல்லாமல். ஏன்னா உசிலம்பட்டி வறட்சியான பகுதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியே இருக்காது. இதனாலதான் எங்கேருந்து மக்கள் ஃபுல்லாகவே வந்து வடநாடு போய் முறுக்கு வியாபாரம் பார்க்குறாங்க. அடுத்தபோல் அது நல்ல ஒரு இதான். ஆனாலும் ஒரு சொந்த ஊரை விட்டுட்டு போய் பிழைக்க போகையில் அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஒரு நல்லது கெட்டிருந்தால் உடனே வர முடியாது. இங்கே இருந்தால் அதே இது பார்க்கலாம்ல. மனுஷன் வாழ்கிறதே நம்ம சொந்தத்தோடு வாழ்கிறதே வந்து ஒரு பெருமையாகும். அப்படி இந்த லெமனை பற்றி இப்போ சொல்லி முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட இது ஏன் இது பண்ணார்னா, அப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸாகவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு இது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அப்பாவுக்கு விவசாயத்தில் எங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் அப்பா வந்து விவசாயத்தை அவ்வளோ அழகாக விரும்புவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு எப்படி போனாலும் ஒரு 5 கிலோ டு 10 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அவ்வளோ பழம் இருக்குது, நிறையா இருக்குது. உண்மையிலே ஆரஞ்சு பழம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் கூட சின்னதாக தான் இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் ஒரு 10 பழம் வச்சாலே வந்து 1 கிலோ வந்துடும். அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக. இது பூராமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து தோட்டத்தை ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நான் சொல்லுவேன், அம்மா இருக்கட்டுமா, அதுக்கெலாம் ஆள் போட்டு செய்யணுன்னாலும் என்னதான் வேலை ஆட்கள் கொடுத்தாலும் கூட அது நான் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்காதுன்னு சொல்லும். இதெல்லாம் பூராமே நாட்டு மரம், ஒட்டுக்கண்டு கிடையாது, நாட்டு மரம். இதில் இருக்க அந்த லெமனோட சாறு பார்த்திங்கன்னா அவ்வளோ, நீங்கள் அந்த ஒட்டுக்கண்டில் இருக்கிற சாரை காட்டிலையும் இந்த நாட்டு மரத்தில் இருக்கிற சாறு வந்து டபுள் மடங்காக வரும். அதில் 2 பழத்தை புழிஞ்சு இதே சைஸ் கூட இருக்கட்டும், 2 பழம் புழிஞ்சாத்தே இந்த இதில் இருக்கிற சாறு வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இயற்கையிலே போகணும்னு சொல்லி தான் இதெல்லாம் வந்து நாங்களே விதை எடுத்து நாங்களே கண்டு வச்சோம். அப்பா அன்றைக்கி பண்ணது இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு மாதம் ஒரு இன்கம், நல்ல ஒரு இன்கம் இருக்குல்ல. ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு வருமானம் மாதிரி தானே, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக தான். ஆனால் ரொம்ப லோவாக இருக்குது. போன மாதம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா கிட்ட இந்த தோட்டத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. 1000 ரூபா கை நட்டந்தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் எப்பயுமே வந்து டல் அண்ட் சீஸ் தான். இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கனாலே ஒரு மரம் ஒரு பழம் வந்து எங்கள்கிட்டே 10 ரூபான்னு போகும். அதனால் அந்த டயத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எந்த விவசாயம் பண்ணாலும் நம்மளுக்கு கையில் காசு இருக்காது தான். எனக்கு அவுட் சோர்ஸ் அங்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கனால இதுக்குள்ளே நான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணுறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கிது. எல்லாத்துக்குனாலையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கண்டுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மரத்துக்கே வந்து ஒரு டிராக்டர் எரு அடிப்போம். ஒரு இதுக்குமே 5 அந்த பக்கெட்டில் எரு அடிப்போம். இயற்கையான முறையில் வந்து நிறையா பண்ணிக்கிருக்கோம். இது இல்லாமல் ஏன்னா இது இத்தனை நாள் நம்ம உங்களை கம்பெனியை மட்டும்தான் சுற்றி காமிச்சோம். இப்போ உங்களுக்கு தோட்டத்தையும் ஒரு விசிபிளாக காமிக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு போனோம்னா இன்றைக்கி கிலோ வந்து 45 டு 55 ரூபான்னு எடுக்கிறாங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த 200 கிலோ 100 கிலோ 50 கிலோ தேவைப்படுறாங்க. இந்த கோயம்புத்தூர் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி பஸ் போக்குவரத்து இருக்குது. எங்கள்கிட்ட டேரெக்டாகவே நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி 100 கிலோ டு 50 கிலோ எடுக்கிறவங்களாம், ஏன்னா மார்க்கெட்டில் போய் அவங்க ஒரு கமிஷன் வச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இயற்கை முறையில் விளைவிச்ச லெமனை வந்து நீங்கள் டேரெக்டாகவே வாங்கலாம். அங்கே மார்க்கெட்டில் போடுற காட்டிலே ஒரு 5 ரூபா நாங்கள் கம்மியாகவே தரோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாங்குகிற மக்கள், தேவைப்படுற மக்கள்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்காமல் டேரெக்டாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட போய் வாங்கினீங்கன்னா மேலும் மேலும் அவங்களும் வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா அவங்க இன்னும் 2 ரூபா சேர்த்து லாபம் கிடைக்கும்ல, இடையில இருக்கிற ஆள் தானே சாப்பிட்றாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்குகிற மக்கள் லெமன்லாம் வாங்கி நிறையா ஊறுகாயெலாம் போடுறீங்க. ஏன்னா இன்றைக்கி உடல் சார்ந்து இன்றைக்கி லெமன் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இன்றைக்கி தயாரிப்பு இல்லை. நீங்கள் சோப்புலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எல்லாத்துலேயுமே லெமன் மிக்சிங் இருக்குது. அதேமாதிரி மருந்து மாத்திரையாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், இதில் இருக்கிற எனர்ஜி வந்து வேறு எதுலையுமே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யுங்க. டேரெக்டாக வந்து என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு 50 கிலோ 100 கிலோ வரைக்கும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும், வாடிக்கையாகவும் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட உங்களுக்கு தெளிவாக இருக்கும், எந்த ஒரு இது இருக்காது. நீங்கள் அப்படியே இருந்தாலும் எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட டேரெக்டாக நீங்கள் விசிபிளாக சொல்லலாம், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும். ஓகே, நன்றி. நீங்கள் இந்த ரூம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்துட்டு என்னோடய ஒய்ஃபு ஜிஎம் உட்காந்துருக்காங்க. இங்கிட்டு வந்து அக்கௌண்ட்ஸு அபிராமி மேம் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே தான் சூட்டபிள், முன்னாடி நான் இங்கே தான் உட்காந்து இது பண்ணிக்கிருந்தேன். இப்போ வந்து என்னென்னா எனக்குன்னு ஆஃபீஸ் ரூம் தனியாக வந்து டெவலப் பண்ணி மேலே போயாச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறையா வெளியில் போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா 35 இன்ச்சு தான் நம்மள்ட்ட மிஷின் வாங்கிட்டு போய் அந்த பாண்டிலில் நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு சரக்கு நிறைய எடுக்க முடியாது. நிறையா கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கையில் ஓட்டுற மாதிரி அந்த சின்ன அடுப்புலேயே மிஷின்லேயும் ஓட்டிலாம் நினச்சி பண்ணுறாங்க. அது பெரிய தவறு. இதே நம்ம ஒரு மினிமம் ஒரு 45 இன்ச்சு சட்டிக்கு மேலே நம்ம பாண்டிலுக்கு மேலே எடுத்தோம்னா அதில் நம்ம ஒரு 20 பிளேட்டு நம்ம ரன் பண்ணாலும் கூட சூடு வந்து அதே குறையாமல் இருக்கும். இப்போ சின்ன சட்டியில் அடிக்கும்போது, சின்ன பாண்டில் அடிக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 தப்பா அடித்தோடனே சூடு குறைஞ்சிரும். 5 பிளேட் நீங்கள் அங்கே கொட்டினோடனேவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே ட்ராப் ஆயிரும் உங்களுக்கு சூடு. அப்போ மினிமம் வந்து 45 இன்ச்சுக்கு மேலே நம்ம அடுப்பு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்.